ஒரு பெரிய மீன் ஊற்றி மாட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். மழை கிளைமேட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால குட்டை குளம் கிணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் மீனை கொத்தாடுற மாதிரியான ஒரு பிஸ்ட் ட்ராப் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொசு வலை வந்து எடுத்துருக்கிறேன். இதோட சைஸ் வந்து 6x4. இப்போ இந்த 6x4 சைஸ்லேயே ஸ்கொயர் பைப்பை யூஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒன்று ரெடி பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக 4 புஷ் வந்து எடுத்துருக்கிறேன். இந்த 4 புஷையும் நம்ம ரெடி பண்ண ஃப்ரேமோட 4 கார்னரில் இருக்கிற மாதிரி வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த ஃப்ரேமில் இந்த கொசு வலையை சேர்த்தாப்புல வச்சு தைக்க போகிறோம். அது எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் சொல்கிறேன். இப்போ வலையை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரேமுக்கு மேலே வச்சோம்னா கரெக்டாக செட் ஆகும். நான் இப்போ வலையும் ஃப்ரேமையும் சேர்த்தாப்புல ஒன்றா தூக்குறேன். அந்த வலை கீழே வந்து பார்த்தீங்கன்னா தொட்டி மாதிரி தொங்குது பார்த்தீங்களா, நமக்கு இந்த மாதிரி தான் வேணும். இப்போ இதை சுற்றிலும் அப்படி தச்சுக்கிடுவோம். இப்போ நான் தைக்கிறதுக்கு கோணி யூஸையும் டொயினையும் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு அந்த டொயினை கோணி யூஸுக்குள்ளே கோர்த்து எடுத்துக்கிடுவோம். ஃபஸ்ட்டு ஊசியை ஃப்ரேமோட ஒரு கார்னரில் குத்தி இழுத்து டொயினோட எண்டில் ஒரு நாட்டு வந்து போட்டுக்கிடுவோம். இனி நம்ம ஊசியை உள்வாக்கில் குத்தி வெளிவாக்கில் இழுத்தோம்னா ஒரு சுற்று வந்து விழுந்துடும். அதே மாதிரி திரும்ப உள்வாக்கில் குத்தி வெளிவாக்கில் இழுத்தோம்னா செகண்ட் சுற்று வந்து விழுந்துடும். இதே மாதிரி கண்டினியூஸாக பண்ணோம்னா நம்ம ஃபுல்லாக தச்சு எடுத்துடலாம். நமக்கு டொயின் சுருண்டு இருக்கிறனால இழுக்கும் போது வலையை வந்து பிச்சிருது. அதனால டொயினை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக வேறு த்ரெட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ த்ரெட்டும் சிறுசு ஊசியும் சிறுசு, இதை யூஸ் பண்ணி நல்லா தச்சுக்கிடுவோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த வலையை ஃபுல் அண்ட் ஃபுல் தைக்க போகிறோம். நம்ம தைக்கிற வலை வித்து ஃப்ரேமோட சைஸ் வந்து 6x4. அதை ஒரு லென்த் ஆக்கணும்னா 20 அடி நீளம் வரும். இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் 2 அடி தூரத்துக்கு தைக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகுது. இதுவே 20 அடி தூரத்துக்கு தைக்கணும் அப்படிங்கிற போது கொஞ்சம் பொறுமையாக தான் தைக்கிற மாதிரி இருக்கும். அதே போல் த்ரெட்டுமே நம்ம அப்பைக்கப்போ சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அதை ஆல்ரெடி உள்ள த்ரெட்டு கூட முடிஞ்சு நம்ம தைக்கிற மாதிரி இருக்கும். ஒரே லெந்தை விட்டோம்னா நம்ம ஊசியில் குத்தி இழுக்கும் போது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஓகே, கம்ப்ளீட்டாக தச்சு முடிச்சிட்டோம். ஒரு ஆள் உள்ளே போகிற அளவுக்கு நல்லாவே தொட்டி மாதிரி இருக்குது. அடுத்ததாக 3 அடி நீளத்தில் லைலாக ரோப் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துருக்கிற ஒரு 4 பீஸு. அந்த 4 பீஸ்லையுமே ஒரு பக்கம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சு வந்து போட்டுருக்கிறோம். இப்போ ரோப்பில் முடிச்சு போடாத பக்கத்தை ஃப்ரேமோட கார்னரில் புஷ் வச்சு வெல்ட் அடிச்சோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே கீழ் வாக்கில் கொடுத்து மேல் வாக்கில் இழுத்து எடுத்துக்கிடுவோம். இப்போ இதே மாதிரி மிச்சம் இருக்கிற 3 சைடும் கொடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம மாட்டின 4 ரோப்பையும் ஒன்றா சேர்த்து முடிய போகிறோம். அப்படி முடியும் போது தான் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக இருக்கும், அது முடிச்சு போட முடியல. அதனால 2 கயிறாக சேர்த்தாப்புல முடிச்சு போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம முடிச்சு போட்ட கயிறெல்லாம் ஒன்றா சேர்த்து தூக்கும் போது நமக்கு வலை அழகாக தொட்டி மாதிரி வரும். இப்போ நீ ஓரளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம பிசிங் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. ஓகே, இப்போதைக்கு இந்த வலை ஒரு சைடு வந்து இருக்கட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ண அந்த தொட்டி வலையை தண்ணிக்குள்ளே இறக்கி ரிட்டன் மேலே ஏற்றுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வந்து ரெடி பண்ண போகிறோம். அந்த ஸ்டாண்ட் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ண மாதிரி தேங்காய் உரிக்கிற மிஷினு, அதுக்கான இந்த ஸ்டாண்டை தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஸ்டாண்டை நம்ம அப்படியே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. இதுலேயும் நம்ம கொஞ்சம் வேலை வந்துருக்கு. ஃபஸ்ட்டு இந்த பார்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கிடுவோம். அடுத்ததாக 1 இன்ச் இரும்பு பைப்பு 1 அடி நீளத்தில் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம ஸ்டாண்டில் க்ளீன் பண்ண இடத்துக்கு நேராக வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்து 1.5 ஸ்கொயர் பைப்பு ஒரு 3/4 அடி நீளத்தில் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ கீழே வச்சுக்கிடுவோம். அது கூடவே 1 ஸ்கொயர் பைப்பு ஒரு 5 அடி நீளத்தில் எடுத்துருக்கிறேன். இதை கூட சேர்த்தாப்புல வச்சு வெல்ட் அடிக்க போகிறோம். இப்படி ஸ்ட்ரைட்டாக கிடையாது, ஒரு 100 டிகிரி கோணத்தில் இருக்கிற மாதிரி வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்து 5 அடி நீளத்தில் ஒரு ஸ்கொயர் பைப்பு எடுத்துருக்கிறேன். இதை ஒரு 130 டிகிரி கோணத்தில் வச்சோம்னா நமக்கு கூம்பு ஷேப்பில் வந்து கிடைக்கும். இப்படியே வச்சாப்புல வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். அடுத்து கிணத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுற கப்பி வீல் வந்து எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நம்ம ரெடி பண்ண கூம்பில் இந்த இடத்துக்கு நேராக வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். ஓகே, இப்போ ரெடி பண்ண இந்த பார்ட் நம்ம ஸ்டாண்டில் 1 இன்ச் பைப் வெல்ட் அடிச்சோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிடுவோம். 1.5 ஸ்கொயர் பைப்புக்குள்ளே 1 ரவுண்டு பைப்பு கரெக்டாக வந்து போகும். அதனால இதை செலக்ட் பண்ணோம் நம்ம. இப்போ நம்ம மாட்டின கூம்பு வடிவிலான ஆங்கிள் எங்கிட்ட ஆடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இடத்துக்கு ஹோல்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். அதுக்குள்ளே போல்ட் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். ஓகே, ஸ்டாண்டு இது வரைக்கும் எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்து ரோப்பை ரோல் பண்ணுற மாதிரியான ஒரு ரோலர் வந்து எடுத்துருக்கிறேன். இதில் 2 சைடும் பில்லோ பிளாக் பேரிங்கும் சென்டரில் ரோலரும் இருக்குது. ஆக்சுவலாக இது எதுக்கு யூஸ் பண்ணதுன்னா, நம்ம கொஞ்சம் நாளைக்கு முன்னாடிக்கே ஒரு கிரேன் வந்து ரெடி பண்ணோம், அதுக்கு யூஸ் பண்ணது தான் இது. இப்போ இந்த ரோலர் செட்டப்பை ஸ்டாண்டில் இந்த இடத்துக்கு நேராக தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ரோலர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு பேஸை வந்து ரெடி பண்ணிக்கிடுவோம். ஸ்கொயர் பைப்பை யூஸ் பண்ணி கொஞ்சம் ஹைட் ஏற்றிட்டு ஒரு 4 போல்ட் வந்து வெல்ட் அடிச்சிருக்கிறேன். அந்த போல்ட்டுக்குள்ளே பில்லோ பிளாக் பேரிங் மாட்டி வாசர் நட்டை போட்டு டைட் பண்ணிக்கிடுவோம். அடுத்து நமக்கு சைக்கிளில் உள்ள இந்த பெடல் சாப்பிட்டு வந்து தேவை. இதை வந்து கழட்டி எடுத்துக்கிடுவோம். இப்போ கழட்டி எடுத்த பெடல் சாப்பிட்டு ரோலர் சாப்பிட்டு இந்த இடத்துக்கு வச்சு வெல்ட் அடிச்சுக்கிடுவோம். ஒரு 20 அடி நீளத்துக்கு ரோப்பு வந்து எடுத்துருக்கிறேன். இந்த ரோப்புலையுமே நம்ம ஒரு பக்கம் எண்டில் முடிச்சு போட்டு எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த ரோலர் சாப்பிட்டில் ஒரு நட்டு வச்சு வெல்ட் அடிச்சுக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே அந்த முடிச்சு போடாத பக்கம் ரோப்பை உள்ளே கொடுத்து வெளில எடுத்துக்கிடுவோம். இப்போ பெடல் சாப்பிட்டு சுற்றி ரோலரில் ரோப்பை ரோல் பண்ணிக்கிடுவோம். ரோப்போட ஒரு எண்டை மேலே வெல்ட் அடிச்சிருக்க கப்பி வீலில் கொடுத்து கீழே எடுத்துக்க வர போகிறோம். ஓகே, பிஸ்ட்ராப்பில் ஆல் ஓவர் ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண ஸ்டாண்டுக்கு பெயிண்ட் அடிச்சு எடுத்துக்கிடுவோம்.
நம்ம இந்த பிஸ்ட்ராப் வந்து வண்டியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தனித்தனி பார்ட்டாக கழட்டி கொண்டு வந்துட்டு இது எல்லாத்தையும் இப்போ ஒன்று அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்ட்டு ரோப் ரோல் வித் ஸ்டாண்டு, செகண்ட் பார்ட்டு வலையை தொங்க விடுறதுக்கான ஆங்கிள், தேர்டு பார்ட்டு நம்ம ரெடி பண்ண வலை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆங்கிளில் தான் மாட்ட போகிறோம். ஆக்சுவலாக நம்ம ரெடி பண்ண மாதிரி தான், அது எப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதனால் டக்குனு மாட்டி விட்ருவோம். இப்போ இந்த ரோப்பு அப்படியே எடுத்துக்க போயிடுவோம். இப்போ நம்ம எடுத்த ரோப்பு வந்து நம்ம வலையில் ரோப்பு கட்டணும் பார்த்தீங்களா, ஒரு 4 ரோப்பு, அந்த ரோப்பு கூட சேர்த்து வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க, நமக்கு பிஸ்ட்ராப்பில் ஆல் ஓவர் கம்ப்ளீட்டாக ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பெடலை வந்து ரொட்டேட் பண்ணால் போதும். நமக்கு வலை அழகாக மேலே ஏறும். தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே இறக்கிட்டு நமக்கு மீன் சிக்கணுன்னே இந்த பெடலை சுற்றினா போதும். அப்படியே எல்லா மீனையும் வந்து கொத்த அள்ளி கொடுத்துருவாப்புல. நமக்கு ஃப்ரண்ட் சைடில் வெயிட் ஏறம் வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து அப்படியே தூக்க ஆரம்பிச்சிச்சு. அதனால் சின்ன கல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நேரம் வச்சிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வலை இருக்குல்ல, இது வந்து ரொம்பவே பரவலாக கிடக்கு. நம்ம மீன் மாட்டினாலுமே எடுக்கும் ரொம்ப கஷ்டம், எல்லா சைடு மீன் வந்து கிடக்கும். அதே போல் தண்ணிக்குள்ளே வலை இறங்கும் போது ஒரே பரவலாக இறங்கும், ஊசியாக வந்து இறங்காது. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மொத்த வலையை அப்படியே ஒன்றா பிடிச்சி இதுக்கு நேரம் ஒரு முடிச்சியை போட்டு விட்டோம் வச்சுக்கோங்களேன். நான் சொன்ன மாதிரி நடக்குதுயா. இப்படியே வச்சு இதுக்கு நேரம் ஒரு முடிச்சி வந்து போட்டுருவோம். இப்போ நமக்கு இங்கே மீன் மாட்டினாலும் இங்கே தான் வந்தாகணும், இங்கே மீன் மாட்டினா இங்கே தான் வந்தாகணும். ஏன்னா அப்படி கூம்பு வடிவில் வந்து பார்த்தீங்கன்னா உள்வாக்கில் வந்து போகுது. வலை ஊசியாக உள்ளே இறங்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி சின்னதாக வெயிட் வந்து ஆட் பண்ணிக்கிடுவோம் இதுக்கு நேராக. ஓகே, இப்போ நம்ம பிஸ்ட்ராப்போட லுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மறந்துடாமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க. ஓகே, இப்போ நம்ம பிஸ்ட்ராப் இந்த இடத்துல போட்டு தான் மீன் மாட்டுறது என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதே போல் இந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய குளம், அப்படியே விரிஞ்சு இருக்குது. இதில் எந்த இடத்துல மீன் கிடக்கும் அப்படிங்கிறது தெரியல. அதுவே சில குளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குளிக்கும் போது மீன் வந்து பயங்கரமாக முக்கியம். அண்டு சில இடத்துல பொறி போட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மீன் வந்து முக்கியம். அந்த இடத்துல நம்ம இந்த வலையை கொண்டே உள்ளே வந்து வச்சிருந்தோம்னா மேலே மீன் பொய்க்கும் போது இந்த வலையை மேலே இழுத்தா போதும், எல்லா மீனையும் கொத்த வந்து அள்ளிடலாம். பட் இந்த இடத்துல வந்து போட்டு பார்ப்போம், மீன் மாட்டுனா சரி, அப்படி இல்லாட்டா அந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வலையை என்ன பண்ண போகிறோம்னா, தண்ணிக்கு உள்ளே வந்து கொஞ்சம் எடுத்துக்கு போயிடுவோம். ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டுக்கு அங்கிட்டு தான் ஓரளவு தண்ணி கொஞ்சம் ஆழமாக இருந்துச்சு. அதனால் இந்த இடத்துல வந்து நம்ம பிஸ்ட்ராப் வந்து செட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலையை அப்படியே தண்ணிக்குள்ளே வந்து இறக்கிடுவோம். ஓகே, நம்ம ட்ராப் வந்து இப்படி இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் இறை ரெடி பண்ணி உள்ளே போட்டால் தான் மீன் டக்குன்னு வந்து மாட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு வந்து கிணத்துல கொட்டிக்கிடுவோம். அடுத்ததாக முட்டை பொத்து ஊற்ற போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். மைதா மாவு இனிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடுவோம். எந்த ஊரோட மீன் வெள்ளம்லாம் திங்கிது அப்படிங்கிற போட்டு வைப்போம். கொஞ்சம் இனிப்புக்காண்டி மீன் வந்துச்சுன்னா கலருக்காக லைட்டாக கேசரி போட்டு ஆட் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதாங்க, சும்மா கமன்னு நமக்கு மீனுக்கு இறை வந்து ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே ட்ராப்புக்குள்ளே வந்து போட்டுருவோம். இப்போ அப்படியே எல்லாத்தையும் போட போகிறது கிடையாது. சின்ன சின்ன உருண்டையை உருட்டி நம்ம விலை போட்டோம் பார்த்தீங்களா, அதுக்கு நேரம் அப்படியே போட்டுக்கிடுவோம். ஓகேங்க, போதுமான நேரம் போட்டாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து நம்ம வலையை எடுத்து பார்ப்போம் மீன் மாட்டிருக்கு அப்படிங்கிறத. இப்போ நம்ம போட்டிருக்க ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா வலையில் சிக்க போகிறது கிடையாது. அந்த இடத்துல நம்ம மேயும் போது அப்படியே கொத்தோடு தூக்குறது தான் பிளானு. அதனால் நம்ம ரொம்ப வெயிட் பண்ண வேண்டியதில்லை, டக்குன்னு போயிடும். ஏன்னா இற போட்டே ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. எடுத்து பார்ப்போம். அதே போல் சத்தம் போடாமல் கலக்காமல் போவோம், ஏன்னா மீன் இருந்தாலும் டக்குன்னு ஓடிடும். ஓகேங்க, ட்ராப் அப்படியே பொறுமையாக மேலே ஏற்றிடுவோம். ஆஹா, நம்ம போட்ட இறை மட்டும் தாங்க அங்கே வரங்களே உள்ளே இருக்குங்க. ஒரு மீனை காணும். இப்போ சத்தம் போடாமல் கலக்காமல் போவோம், ஏன்னா மீன் இருந்தாலும் டக்குன்னு ஓடிடும். இங்கே நம்ம நினச்ச மாதிரியே மீன் இல்லைங்க. அதனால் அடுத்த ஸ்பாட் வந்து மாற்றிடுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்திருக்க ஸ்பாட்டுக்கு வந்து வந்தோடனே பொறி வந்து போட்டு பார்த்தோம். எக்கச்சக்கமான மீன் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே தெரிஞ்சிச்சு. எல்லாத்தையும் இப்போ நம்ம கொத்த வந்து பிடிக்க போகிறோம். இங்கே வந்து மீனை பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருக்கு. இப்போ நம்ம வலையை வந்து உள்ளே இறக்கிடுவோங்க. இந்தளவுக்கு வலை இறங்கினாலே போதும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அப்படியே பொரியை வந்து போட்டுருவோம். நம்ம பொறி போட்டாலே போதும், எக்கச்சக்க மீன் வந்து இந்த இடத்துல மொக்க ஆரம்பிச்சிடும்.
ஓகே, ஓரளவு சின்ன சின்ன மீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வலை போட்ட இடத்துல வந்து மொக்கிது. அழகாக அப்படி பண்ணி தூக்கிடுவோம். வாவ், இங்கே பாருங்க, ஏக்கச்சக்கமாக மீன் மாட்டிருச்சுங்க, சின்ன சின்ன மீன். இங்கே பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து இவ்வளோ மீன் வந்து கிடச்சிருக்கு. அப்பா உள்ள நம்ம அடுத்த ரவுண்டு கொஞ்சம் ஆழத்தில் போட்டு வைப்போம், அப்போ தான் பெரிய மீன் சிக்க வாய்ப்பு இருக்குது. நமக்கு பொரியோட இந்த மாதிரி சோறு வந்து போட்டோம்னா சிலேபி மீன் வரும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் லைட்டாக சோறு வந்து போட்டுருவோம். இந்த டைம் தண்ணியை கொஞ்சம் கலக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு மீனை கொஞ்சம் கூட காணுங்க, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்ப்போம். மீன் பெருசாக எதுவும் வெளில வர்ற மாதிரி தெரிலங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா வலையை எடுத்து வேறு பக்கத்து ஏதாச்சும் வைப்போம். லைட்டாக எடுத்து பார்ப்போம் எதுவும் மாட்டியிருக்கா அப்படின்னு. அப்போவுமே நமக்கு மாட்டிருக்குங்க, ஏதோ ஒரு பெரிய மீன் ஊற்றி மாட்டியிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஒரு பெரிய மீன் மாட்டிருக்குண்டா, அது கொஞ்சம் பெருசு. இங்கே பாருங்கள், அடுத்ததாக ட்ராப்பை தண்ணிக்கு நடுவில் கொண்டு வச்சு ட்ரை பண்ணோம். அப்போயும் நமக்கு சின்ன சின்ன மீன் தான் மாட்டிருந்துச்சு. நம்ம வந்து டைமிங் சரியில்லை என்னங்கிறது தெரியல, ஏன்னா இப்போ சரியான வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு நேராக ஒரு பெரிய மீன் இருக்கா அப்படின்னு நம்ம ட்ராப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு நேராக இருக்குது. அந்த மீன் நம்ம ட்ராப்பை பக்கத்தே வர மாட்டேங்குதுங்க. அது மட்டும் இல்லை, ட்ராப்பை சுற்றிலும் இன்னும் நிறையா மீன் தெரியுதுங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அப்படியே நம்ம ட்ராப்பு பக்கம் ஒரு பெரிய மீன் வந்த மாதிரி இருந்துச்சு. அதனால பொறுமையாக அந்த ட்ராப்பை தூக்கி பார்த்தேன். அப்போவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மீன் தான் எக்கச்சக்கமாக மாட்டியிருக்கு. இந்த ட்ராப் வந்து மீன் பண்ண எதுவும் வச்சுருந்தீங்கன்னா அங்கே நல்லா யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபைனலாக நமக்கு ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே இந்த குளத்தில் இவ்வளோ மீன் வந்து மாட்டியிருக்கு. இந்த மீன் எல்லாத்தையும் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு குளத்தில் மீனே மாட்டலன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த குளத்துக்கு எடுத்து கொண்டு விட்டுட்டோம். நான் இந்த பிஸ்டாப்பை கிணத்துக்குள்ளே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோவில் வந்து சொல்லியிருப்பேன். அதை ட்ரை பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துக்கு வந்து வந்திருக்கிறோம். பட் இந்த கிணத்துல நம்ம ரிஸ்க் என்னன்னா, செவர் ரொம்பவும் பெருசாக இருக்குது. இதுக்கு மேலே பிஸ்டாப்பை தூக்கி உள்ளே எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறது தான் தெரியல. ஓகே, ட்ரை பண்ணுவோம். அப்பா, ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்டாப் வந்து கிணத்துக்கு மேலே வந்து ஏற்றியாச்சு. பட் எவ்வளோ கல் எடுத்து வச்சுருங்க பாருங்கள். இந்த கல் வச்சும் பத்தலை, சுத்தம் பேலன்ஸ் இல்லைங்க. பிஸ்டாப் பயங்கரமாக ஆடுது, விட்டால் உள்ளே போய் விழுந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம இறைய வந்து வலைக்குள்ளே வந்து போட்டுருவோம். நமக்கு குளத்தோட கிணத்துல மீன் பிடிக்கிறது ரொம்பவுமே ஈஸி. ஏன்னா அது குறுகிய இடம் தானே, ஈஸியாக மீனை வந்து பிடிச்சிடலாம். நான் இந்த கிணத்துல ஒரு 5 டைம் ட்ரை பண்ணேன், ஆனால் மீன் பிடிச்சிங்களான்னு கேட்டிங்கன்னா ஒரு மீன் கூட பிடிக்கல. அதுக்கான ரீசன் என்னன்னா, தண்ணியோட கலர் பார்த்தீங்கன்னா தெரியும், புதுமலை தண்ணி, ஒரு மீன் கூட இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ எதுக்காக ட்ரை பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பிஸ்டாப்பை நான் கிணத்துல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதை உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி காட்டலாம் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான். நம்ம ரெடி பண்ண பிஸ்டாப்னு ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மீன் பண்ண வச்சிருக்கோம், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஒப்பீனியன் மறந்தால் கமெண்ட் பாக்ஸ் தட்டி விட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.